ஏமா, இது ஏன் வாழ்க்கை இல்லையாமா? இன்னியோட எல்லாமே முடிஞ்சு போற விஷயமா? நாளைக்கு பொழுதுன்னு ஒண்ணு விடியதானமா போகுது. 4 பேரை பார்க்க தானே போறோம். கேக்குறவங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி தானமா தீரணும். அதை ஏமா யோசிக்க மாட்டேங்கிற? காயத்ரி, நான் உன்னை பெத்தவடி. உனக்கு மேல எனக்கு யோசிக்க தெரியும். உன் வயசு மாதிரி 2 மடங்கு அனுபவம் எனக்கு இருக்குடி. பார்க்காத கஷ்டம் இல்ல, வாங்காத செருப்படி இல்ல, கேட்காத பேச்சும் இல்ல. புரியுதா? உன் மாமனார் சாக கிடக்குறப்போ உனக்கு கல்யாணத்தை செஞ்சு கூட்டி கொண்டே நிறுத்தினேன். அதனால செத்தா போயிட்டாரு இல்ல இல்ல. சம்பந்திமா வாய்க்கு வந்தபடிலாம் பேசதான் செஞ்சாங்க, கத்தி கூப்பாடு போடதான் செஞ்சாங்க, பெத்த புள்ளைய உள்ள விட மாட்டேன்னு அழிச்சாட்டியம் பண்ணதான் செஞ்சாங்க. நான் இல்லைன்னு சொல்லலையே, ஆனா அதுக்கு மேல ஒண்ணு நடக்கலையே. அவ்வளோ பேச்சு பேசினாங்களே, என் பிள்ளையே இல்ல, என் முகத்திலேயே முழிக்காத, எங்கேயாவது போய் தொலைன்னு சொன்னாங்களா? சொல்லல இல்ல, பதில் சொல்லடி. அதே சமயத்துல அவர் தம்பிய சொன்னாங்கல்ல, அத கவனிச்சியா? அந்த பையன் ஐயப்பனையும் அவன் கட்டிட்டு வந்த பொண்ணையும் இதுக்கு மேல பேசினாங்க. பார்த்துட்டு தானே இருந்த. அந்த கோபம் ஏன் நம்ம மாப்பிள்ளை மேல வரலன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தியாடி? கஷ்டம் பெருசுன்னா பாசம் அதை விட பெருசுடி. கவலை முக்கியம்னா அவங்க புள்ள நல்லா இருக்கும்னு நினைக்கிறது அதை விட முக்கியம்டி. சம்பந்தப்பட்ட உன் மாமியாரே சூழ்நிலைய புரிஞ்சுக்கிட்டு ஜாட மாடையா பேசி அனுப்பிட்டாங்க. உனக்கேண்டி இவ்வளவு கோவம் வருது? என்னம்மா சொல்ற? இந்த பார் காயத்ரி, நான் எது செஞ்சாலும் உன் நல்லத்துக்காக தான் செய்வேன். எதை செஞ்சா சரியா இருக்குமோ அதைத்தான் நான் செய்வேன். எதை செஞ்சா எந்த தப்பும் வராதுன்னு உறுதியா தோணுதோ அதை மட்டும் தான் நான் செய்வேன். இப்ப என்ன, அவங்க அப்பா ஆஸ்பத்திரியில இருக்காங்க, அவங்க அம்மா கோவமா இருக்காங்க, அவ்வளவுதானே? பெத்த பிள்ளைய கோச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்காதா? ஆனா அந்த கோவத்துக்கெல்லாம் ஆயுஸ் கிடையாதுடி. ஆனா அவர் பாவமா, மனசுக்குள்ள எப்படி புழுங்கி தவிக்கிறாருன்னு தெரியுமா? உன்னை கொன்னே விட வேண்டி. அவர் மனச மாத்தி அவரை சமாதானப்படுத்தி அவரை சந்தோஷமா வச்சுக்கிறத விட உனக்கு என்னடி வேலை இருக்கு? திரும்ப திரும்ப நடந்ததே நினைச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு சோகீதம் பாடிட்டு இருக்க உனக்கு வெக்கமா இல்ல? இந்த பார், இந்த பாலை எடுத்துக்கிட்டு ஒழுங்கு மரியாதையா ரூமுக்கு போ. எது நடந்தாலும் அது நம்ம நல்லதுக்கு தான் நினைச்சுக்கோ. அதை விட முக்கியம், அம்மா செய்யறது எல்லாமே நல்லதுக்கு தாங்கிறத உன் மனசுல அழுத்தமா ஏத்திக்கும். புரியுதா? அன்பா பேசு, அமைதியா பேசு, நான் இருக்கேன் நம்பிக்கைய சொல்லு. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நேரத்துல நமக்கு 4 மனுஷங்க இருக்காங்கன்னு அவர் நினைக்கணும்டி. நாம முழுசா அவருக்கு சப்போர்ட் பண்றோம்னு அவருக்கு தெம்பு வரணும் காயத்ரி. இனிமே நீ தான் அதை செய்யணும். இது உன் கடமைடி. புரியுதா? இந்த வா போ. எனக்கு ஒன்னும் தெரியாதுப்பா, நான் சின்ன பொண்ணு. மாமா, ராத்திரி பூரா உங்க அப்பாவுக்காக நான் கண்ணு முழிச்சு பிரார்த்தனை பண்ண போறேன் மாப்ள. நாளைக்கு வெடிஞ்சதும் உங்க அப்பா ஜம்மன் எந்திரிச்சு உட்கார்ந்துக்குவாரு. சந்தோஷமா போங்க. உள்ள போமா. போங்க மாப்ள.
என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. காயத்ரி, என்ன காயத்ரி? இதெல்லாம் வேண்டான்னு நான் எங்க அம்மா கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன், கேட்கவே மாட்டேங்கிறாங்க. தயவு செஞ்சு நீங்க என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. சேச்சே, உன்னை போய் தப்பா நினைப்பனா காயத்ரி? அது உங்க அம்மா அந்த காலத்துலேடி சாஸ்திர சம்பிரதாயம் தவறாம எல்லாம் கரெக்டா நடக்கணும்னு யோசிச்சிருக்காங்க. அதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு வையேன். ஆனா நான் இருக்க சூழ்நிலையில ஓகே, புரியுது. எனக்கு எங்க அப்பா முக்கியம்னா உங்க அம்மாவுக்கு நீ நல்லா இருக்கணுங்கிறது முக்கியம். அப்படி சொல்லாதீங்க. எப்ப நீங்க என்ன தொட்டு தாலி கட்டிட்டீங்களோ, இதுக்கு மேல எனக்கு எங்க அம்மா, அப்பா, தங்கச்சி எல்லாருமே உங்களுக்கு அடுத்தபடிதான். எனக்கு நீங்க முக்கியம், உங்க அப்பா முக்கியம், உங்க அம்மா, உங்க தங்கச்சி, தம்பிங்க அவங்க எல்லாம் தாங்க எனக்கு முக்கியம். நிஜமாவா சொல்ற? சத்தியமாங்க. உங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறப்ப இப்படி ஒரு அவசர கல்யாணம் வேணுமான்னு நான் எப்படி தவிச்சேன் தெரியுமா? ஆனா நான் என்ன சொன்னாலும் எங்க அம்மா கேக்குற மனநிலையில இல்லைங்க. அவங்கள எப்படி சரி கட்டுறதுன்னு சத்தியமா எனக்கு தெரியலீங்க. புரியுது காயத்ரி. எங்க பாசம் அதிகமா இருக்குமோ அங்கேதான் உரிமையே அதிகமா இருக்கும். உங்க அம்மா எப்படி அராஜகமா அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சதுல அவங்க பாசத்துக்கு தானே முக்கியமான பங்கு இருக்கு. ஆனா அதே மாதிரி தான் எங்க அம்மா என்ன அப்படி திட்டி தீர்த்ததுக்கு பின்னாடியும் பாசம் தான் பெருசா தெரிஞ்சது எனக்கு. எங்க அம்மாவும் இதே தாங்க சொன்னாங்க. இந்த அம்மாக்களே ஒரு தனி ஜாதி, நம்மளால ரொம்ப ஆராய்ச்சி பண்ண முடியாது காயத்ரி. நீ ஏன் நிக்கிற? உட்காரு, வா உட்காரு. ஆனாலும் மனசுக்கு இதெல்லாம் சரியா படலிங்க. எப்போ உங்க அப்பா குணமாகி வீடு வந்து சேர்றாரோ அதுக்கப்புறம் தான் நமக்குள்ள இதெல்லாமே. இதெல்லாம்னா? இதெல்லாம்னா இதெல்லாம் தான் அப்படிங்கிற? அதுவும் சரிதான். என்ன இப்ப கல்யாணம் நடக்குமான்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இப்ப அது முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல என்ன வேணும்? யூ ஆர் கரெக்ட் காயத்ரி. என்னங்க? ஒண்ணு இல்ல, லைஃப்ல மல்லிகைப்பூவை இவ்வளோ கிட்ட பார்த்ததில்ல. இந்த பூக்கு இவ்வளோ வாசனை இருக்குமா? ஐய, அது பூவோட வாசனை இல்ல. பின்ன? சி. ஐயோ, இதெல்லாம் இப்ப தப்பு. எஸ் எஸ், ரொம்ப தப்பு. அப்பா சரியாகி வர்ற வரைக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது தான் கரெக்ட். ஆனா எனக்கு ஒன்று தோணுது காயத்ரி, நமக்குள்ள கட்டுப்பாடு இருக்கிறப்ப இந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் அவ்வளவு முக்கியமா? அதானே அதானே? இல்ல, உங்க அம்மா பாவம் ஆசையா இந்த ரூம் எல்லாம் டெக்கரேட் பண்ணிருக்காங்க. மல்லிகைப்பூ விற்கிற விலையில என்ன செலவு பாரு. ஆமா, இது என்ன ஸ்வீட்டு? ஐ, ஜாங்கிரி. ஜாங்கிரினா எனக்கு உசுரு. இந்தா, நீ கொஞ்சம் சாப்பிடு. சாப்பிடு. வந்து என்ன சொன்னீங்க? எங்க அம்மா பண்ணது கரெக்டா? எப்படிங்க அப்படி சொல்லுவீங்க? நான் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். நோ நோ, நான் அதை கரெக்ட்னு சொல்ல வரல. என்ன இருந்தாலும்
என்ன காயத்ரி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு பயமா இருக்குங்க. நீங்க முதல்ல கீழே படுங்க. அப்ப நீ? நான் இந்த பக்கம் படுத்துக்கிறேன். அப்படிங்கிறியா? சரி போ. காயத்ரி, கட்டில் பாவம் இல்ல? அப்படின்னா இல்ல, நம்மள மாதிரியே அதுவும் தனியா இருக்கு. பரவாயில்ல, ஒண்ணும் தப்பு இல்ல. இல்ல, மனசுக்குள்ள நம்ம கரெக்டா, சுத்தமா, நேர்மையா, ஒழுக்கமா, நாகரிகமா, அன்பா, பண்பா, அக்கறையா, அனுசரணையா, அப்பா மேல அன்போட, அம்மா மேல பரிவோட, அத்தை மேல மதிப்போட, மாமா மேல பாசத்தோட. இருங்க இருங்க, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி ரயில் ஓட்டுறீங்க? இல்ல, அது எனக்கு தரையில படுத்தெல்லாம் பழக்கம் இல்ல காயத்ரி. அவ்வளவுதானே, நான் ஒண்ணும் நினைச்சுக்க மாட்டேன். நீங்க எழுந்திருச்சு மேல படுங்க. தேங்க்ஸ் காயத்ரி. இப்ப தூங்கலாம் இல்லையா? ஓ, தூங்கலாமே. படுத்தா தூங்கத்தானே வேணும். இதுல என்ன டவுட்டு? பட் லைட் இன்னும் ஆஃப் பண்ணல. குட் நைட். நல்லா தூங்குங்க. காலையில எழுந்திருச்சு நம்ம 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போகணும். சரி. அம்மா, காயத்ரி, என்னாச்சு காயத்ரி? சாமி கும்பிடும்போது சிரிக்க கூடாது. சாமி கும்பிடுறப்ப யார் வந்தாலும் திரும்பி பார்க்க கூடாது. ஓம் ஓம் ஓம்
இரு, நீ உள்ள வரக்கூடாது. குளிச்சா குளிக்காம உள்ள வரக்கூடாது. என்னென்ன இப்படி சொல்றீங்க? இப்பதான் தூங்கி எழுந்துச்சு வந்தேன். வாசல் தெளிச்சு கோலம் போடலான்னு பார்த்தா கோலம் மாவில்ல. வாங்கிட்டு போலான்னு வந்தா இப்படி விரட்டுறீங்க. ஓ, தமிழ் பண்பாடா? ஐ லைக் இட். 1 மினிட் வெயிட் பண்ணு, இப்போ வந்துடுறேன். வா, இந்த கோலப்பொடி. என்ன கோலம் போடலான்னு யோசிக்கிறியா? அட நீங்க வேற என்ன, கோலம் எப்படி போடுறதுன்னு யோசிக்கிறேன். உனக்கு கோலம் போட தெரியாதா? சரியா போச்சு, கூடாத. மை காட், நீங்க கோலம் போடுவீங்களா? என்ன இப்படி கேட்டுட்ட? மயில் கோலம், மான் கோலம், ஏன் திருவிழா கோலம் கூட போடுவேன். போன ஜென்மத்துல பொம்பளையா பிறந்திருப்பீங்கண்ணா. அப்படிங்கிற? பிரியா, காஃபி வேணும் பிரியா. அதுக்கு முதல்ல பால் வேணும், பாலுக்கு கார்டு வேணும். சாமி என்ன பக்கத்துல டீ கடை இருக்கா? 5 நிமிஷம் வெயிட் பண்றா, நானே டீ போட்டு தரேன். என்னண்ணே நீங்க போய் கோலம்லாம் போட்டுக்கிட்டு? இருக்கட்டும் ஐயப்பா, எல்லாரும் உன்ன மாதிரி இருந்துருவாங்களா? நாளைக்கே சாமி அண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அவர் ஒய்ஃபுக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான்லாம் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவிலே இல்ல பிரியா. ஏன் இப்படி சொல்றீங்க? எனக்கு அண்ணன் ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு கல்யாணம் ஆகி அண்ணின்னு ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்கள பார்த்ததுல இருந்து எனக்கு கல்யாண ஆசையே போயிடுச்சு. அடேங்கப்பா, அவ்வளவு பெரிய ராட்சசியா? அன்னைக்கு பயந்தே ஆஞ்சநேயர் பக்தன் ஆயிட்டேன்னா பாத்துக்க. அண்ணா ஏன்னா அப்படி காலங்காத்தால பயமுறுத்துறீங்க? நானே இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்க பையன். உனக்கு என்னடா கஷ்டம்? உன் பொண்டாட்டி தங்கமான பொண்ணு. இப்படி ஒருத்தி கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஏய் இரு, பிரியா தங்கமான பொண்ணுன்னு எதை வச்சு சொல்றீங்க? ஒரு பித்தாளைக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கால, அது ஒண்ணு போதாதா? போங்கண்ணா, இருந்தாலும் நீங்க அநியாயத்துக்கு தான் தாய் குலத்துக்கு சப்போர்ட் பண்றீங்க. எப்படி இருக்கு என் கோலம்? வாவ், கோலம் சூப்பரா இருக்குண்ணே. தேங்க்ஸ் பிரியா. ஸ்டேஷன்ல கூட டெய்லி கோலம் போடலான்னு இன்ஸ்பெக்டர் கேட்டேன். ஆனா அவர் ஒத்துக்க மாட்டேன்ட்டாரு. அதுக்கெல்லாம் சட்டத்துல இடம் இல்லையா? அட, உங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கே சட்டத்துல இடம் இருக்கும்போது சாதாரண கோலம் இதுக்கா இடம் இல்ல? அவரு சும்மா சொல்றாருண்ணே, நீங்க அடிச்சு தள்ளுங்க. உங்களுக்கு தான் வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல, இனி உங்களை கேட்க யார் இருக்கா? என்ன மிஞ்சி போனா பக்கத்து ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்க, அவ்வளவுதானே? பாரு பிரியா, என் கலையை எப்படி கொச்சப்படுத்துறான். இந்த கோலம் நல்லா இல்ல? அவன் கிடக்குறானே, சூப்பரா இருக்கு. சரி சரி, நீங்க 2 பேரும் சீக்கிரமா ரெடி ஆகுங்க. ஏன்னா எங்கன்னா வெளியில போறோமா? ஆமா ஏப்பா, உன் கல்யாணத்தை கையோட ரெஜிஸ்டர் பண்ணிருங்கன்னு பூரணி என்கிட்ட சொல்லிருக்கு. ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போறோம், மத்ததெல்லாம் அப்புறம் தான். ஏன்னா இப்ப அதுக்கு என்ன அவசரம்? முதல்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டு. இந்த கதையே வேண்டாம். பூரணி சொன்ன மாதிரி செஞ்சிடணும். முதல்ல போய் ரெடி ஆகுங்க. அண்ணா அப்ப காஃபி போற வழியில வாங்கி தரேன், அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ச்சே, எவ்வளவு நல்ல மனுஷன்ல. என்ன மாதிரியே. அம்மா, வளரு, நல்லா இருக்கே வளரு. நல்லா இருக்கேம்மா. தூத்தேரிக்கு நேத்து காலையில தாண்டி கோயில்ல வச்சு மாப்பிள்ளை இவளுக்கு தாலியை கட்டியிருக்கான். நீயும் தானே கூட இருந்து அச்சதையெல்லாம் போட்டு ஆசீர்வாதம் பண்ணிருக்க. அதுக்கப்புறம் கூட ரொம்ப நேரம் 2 பேரும் ஒன்னா தானே இருந்திருக்கீங்க. மொளமா பேசி வேற கொண்டு இருக்கிற. சனியை விட்டா தேவையில்லன்னு நேத்து நைட்டு தானே கிளம்பி இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. தோ விடிஞ்ச ஒன்னா கிளம்பி ஓடியான்ட்ட. இதுக்கு நடுவுல அவன் நல்லா இருக்காம நாசமாவ போயிருப்பா. அம்மாவை திட்டாதீங்கப்பா. 1000 இருந்தாலும் முதல்ல நான் இல்லாம ஒரு ஃபுல் நைட் அம்மா தனியா இருந்திருக்காங்கல்ல. அது சரி, எங்க உன் புருஷன்காரன்? குளிக்கிறாருப்பா. ஓ, நீங்க வா. ராத்திரி நல்லா தூங்குனியா? இந்த கேக்குற படுற கேனச்சிருக்கி.
ஏண்டி எதை கேட்கணும்னு நினைக்கிறியோ அதை நேரடியா கேட்டு தொலைக்க வேண்டியதாண்டி. அதுக்கு ஏண்டி இப்படி முதுக சுத்தி மூக்க தொடுற? சும்மா இந்த ஒட்டி கேக்குற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. கொஞ்சம் விட்டா ரொம்ப தான் ஏறிக்குவீங்களே. பேசாம அந்த பக்கம் போங்க. இதோ படுற கோவத்தை. யோ மாப்ள, குளிச்சது போதும், வாயா வெளியில. வளரு, இங்க வா. உட்காரு.